இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா how my bike gave me confidence. எப்படி சொல்றது? ஒரு பைக்கு நான் வந்து ரொம்ப வருஷமாவே சின்ன வயசுல இருந்து ஆட்ல பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிட்டு வர்றது, இந்த யமகா எஃப்ஜி, R15, இந்த மாதிரி வண்டியெல்லாம் அவன் ஓட்டிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல நம்மளும் இது வாங்கணும், நம்மளும் ஓட்டணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனா அப்ப வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கு கிடைச்சது ஒரு ஜூபிட்டர் ஸ்கூட்டி, வீகோ ஸ்கூட்டி. வீட்ல அப்பா அம்மா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்கூட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டி கத்துக்கிட்டது. ஸோ அப்ப எனக்கு தோணும், இந்த மாதிரி யமகா, R15, ராயல் என்ஃபீல்ட்லாம் ஓட்டுறவங்க தான் மாசா இருக்காங்களே, நம்ம என்ன இந்த ஜூபிட்டர் வண்டி இத்தினோண்டு இருக்கும், அதுவும் நான் இருக்கிற ஹைட்டுக்கு அந்த வண்டி வந்து சின்னதா இருக்கும். ஸோ ஓட்டும்போது எனக்கு ஒரு தப்பு ஆக்சுவலி, எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என்ன நம்ம இந்த வண்டி ஓட்டுறோமே என்ன. பட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு போறதுக்கு ஒரு வண்டி தேவை, ஸ்டார்டிங் A to B போறதுக்கு ஒரு வண்டி தேவை, அது எதா இருந்தாலும் ஓகே. ஸோ எனக்கு அப்ப எனக்கு ஃபீல் ஆனது நான் சொல்றேன். ஸோ வண்டி வாங்கணும்ன்றது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஸோ வீட்ல கேட்டு வாங்கி தர மாட்டாங்க, வாங்கி தர சுச்சுவேஷனும் இல்லை. ஸோ அதனால நானும் கேட்கவும் இல்லை. எனக்கு என்னன்னா, நான் உழைச்சி என்னோட அமௌண்ட்ல வாங்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்படியே போக போக ஸ்டார்டிங்ல கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி பார்க்க ஆரம்பிச்சேன். சும்மா இன்டர்நெட்லயே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். யூடியூப் வீடியோஸ் தான் நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் நான் கியர் வண்டி ஓட்டுனதே நான் ஆஃபீஸ் தான் ஜாயின் பண்ணி, என் அண்ணன் ஒரு பைக் வச்சிருப்பாங்க, அந்த பைக்ல கொஞ்சம் கொஞ்சமா கிரவுண்ட்ல ஓட்டி ஓட்டி கத்துக்கிட்டு கியர் வண்டி ஓட்டி கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பைக் வாங்கணுன்றது இன்னும் அதிகமா ஆசை. என்னதான் இருந்தாலும் என்னோட பைக்குன்றது ஒரு தனி ஃபீல்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆஹ் அப்பதான் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்த்த வண்டி வந்து, நான் சொன்னேன்ல, எஃப்ஜி, யமஹா எஃப்ஜி. ஆனா அது ஷோரூம்ல போய் நான் உட்காந்து பார்த்தம்போது தான் தெரிஞ்சது, இந்த வண்டி நமக்கான வண்டி இல்லை. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக், பார்க்க நல்லா இருக்கும், செம்ம ஸ்பீடா போகும், எல்லாம் ஓகே. ஆனா நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு இந்த வண்டியில உட்காந்தோம்னா பார்க்க கூட இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு கம்ஃபர்ட் இருக்கான்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் மேபி எனக்கா செய்யலையான்னு தெரியல, என் ஹைட்டுக்காக செட் ஆகலையான்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், சரி என்ஃபீல்டு போயிடுவோம், என்ஃபீல்டு தான் பெரிய பல்கா உள்ளவங்கலாம் ஓட்டுவாங்களே, ராயல் என்ஃபீல்டு, அந்த மாதிரி ஏதாவது வண்டி பார்ப்போன்ட்டு நான் என்ன பண்ணேன், ராயல் என்ஃபீல்டு பைக்ஸா பார்த்துட்டு இருந்தேன். அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹண்டர், இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் சின்னதா உட்காந்து பார்த்து ஓட்டும் போது தான் சின்னதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிளாசிக் பார்த்தேன். கிளாசிக் 350 ஓட்ட வாங்கலான்னு சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல வாங்கலான்னு ஷோரூம் போயிட்டேன். ஷோரூம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அங்க வண்டி வாங்கி ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ ஹீட் பயங்கரமா டிஸ்பேட் ஆகும், ப்ளஸ் வைப்ரேஷன் ஆகும், சர்வீஸ் ஒழுங்கா இருக்காதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ்ல ரிசர்ச் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஸோ இந்த வண்டி நம்ம வாங்கியே ஆகணுமா, இது வாங்கி மெயின்டைன் பண்ணணுமே, இது ஹீட் ஆகுன்றாங்க, இது செட் ஆகுமா, அப்படி இப்படின்னு நிறைய தாட்ஸ் எனக்குள்ள போயிட்டு இருந்தது, இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வாங்கி ஓட்டணுமான்னு. பட் நான் டெஸ்ட் ட்ரைவ்லாம் வாங்கி ஒரு ஹாஃப் டே ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்துட்டு போய் சொல்லிட்டு, நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வர வழியில அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹோண்டா ஷோரூம் வந்து, ஹோண்டா பிக்விங் ஷோரூம், நான் ஜேஎஸ்பி ஹோண்டால பிக்விங் ஷோரூம், கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரீமியம் பைக்ஸ்லாம் இருக்குது. அது சரி போய் பார்ப்போமே அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அப்படியே இந்த கிளாஸ் 350 இருக்குல்ல, இதோட டிக்டோ ஹோண்டால CB350ன்னு ஒரு மாடல் இருந்தது. அதுக்கு முன்னாடி CB350 ஹைனஸ்ன்னு ஒரு மாடல் இருந்தது. அது கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும். பிளஸ் ஆனா இந்த CB350ன்ற பர்டிகுலர் மாடல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 காம்படிஷனா கொண்டு வந்தது ஹோண்டா. இந்த வண்டியில என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ, லைக் வைப்ரேஷன், ஹீட்டு, இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த CB350ல வந்து ரிசால்வ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் வச்சிருந்தான் இந்த வண்டி, CB350 வச்சிருக்கும்போது நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன், எப்படா இருக்கு வண்டி யூசேஜ் அப்படின்னு இருக்கும்போது, அவன் ஏன்னா அந்த வண்டியை புகழ்ந்து தள்ளுறான், நெகட்டிவே சொல்ல மாட்டேங்கிறான். நானும் ஏதோ தோண்டி தோண்டி பாக்குறேன், ஏதாவது ஹீட் ஆகுமா, வைப்ரேஷன் ஆகுமா, இல்ல ஏதாவது சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகுமா, என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, இல்ல வண்டி செம்ம ஸ்மூத்தா இருக்கு, இன்ஜின்லாம் ஸ்மூத் அஸ் பட்டர், அந்த மாதிரி ஓவர ஹைப்பு கொடுத்தான்.
அவன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னான். எல்லாரும் ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த பிராண்ட் வேல்யூ அதுக்கு அந்த வண்டின்னு தான் ஒரு கெத்துன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த வண்டியும் ஸ்மூத்தாவும் ரிஃபைன்டாவும் இருக்கு. இந்த வண்டி நீ ட்ரை பண்ணி பாருன்னா. எனக்கு அப்ப இந்த இது என்னன்னா, சார் என்ஃபீல்டு வாங்கினாதான் கெத்து, அப்பதான் நாலு நாலு பேர் பார்ப்பாங்க ரோட்ல போகும்போது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த ஹோண்டா சிபி 50 ஓட்டி பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு இந்த வண்டி. அதே மாதிரிதான் இருக்கு, பிராண்ட் மட்டும் வேற. ஆனா என் ஹைட்டுக்கு லென்த் வரைக்கும் சரி, வித் வரைக்கும் சரி, அந்த வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்தவங்க எல்லாம் உட்காந்தா கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கும். பட் எனக்கு வந்து அது ஈஸியா இருந்தது. ஏன்னா அந்த என் ஹைட்டுக்கு அது வண்டி பக்காவா சுட்டாச்சு. ஸோ இந்த வண்டி வாங்கிடலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாரும் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம். பட் நான் வந்து இந்த இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன். அந்த ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு, ப்ளஸ் நானும் யூடியூப்ல நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு CB 350 எடுத்துடலான்னு அந்த வண்டியை புக் பண்ணிட்டேன். போய் டெலிவரியும் வாங்கிட்டேன். நான் எடுத்த வண்டி கலர் வந்து டெசர்ட் ஸ்டார்ம். ஸோ வண்டி இருந்ததற்கு முன், வண்டி வந்ததுக்கு பின்னுன்ற மாதிரி என்னோட லைஃபே இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ வண்டி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா, நாலு இடத்துக்கு பெருசா போக மாட்டேன். பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணாது. நாலு ஊருக்கு போவோம் அப்படிலாம் தோணாது. போவேன் வருவேன், ஸ்கூல் போவேன் வருவேன், காலேஜ் போவேன் வருவேன், ஆபீஸ் போவேன் வருவேன், இப்படிதான் இருந்தது தவிர, வண்டி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, வண்டி எடுத்துட்டு எங்கேயா வெளில சுத்தலாம், எங்கேயா சுத்துவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாறிச்சு. நிறைய பிகினிங்லேயே என்ன பண்ணாங்க, இந்த ரைடிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப்பா ரைடு போறது, ரேஸ் ட்ராக்ல ட்ரைவ் பண்றது, இந்த மாதிரி பண்ணோன்னே இது நல்லா இருக்கேன்ட்டு அவங்க எப்பெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புறாங்களோ போய் பேரை கொடுத்துருவேன். நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரைடா போயிட்டு இருந்தேன். அந்த வண்டி ஓட்டுறதும் சரி, நாலு இடத்துக்கு போயிட்டு வர்றதும் சரி, அது எனக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. சரி என்ன இருந்தாலும் எந்த இடத்துக்கு வேணா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். நான் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னாலும் இப்ப நிறைய கான்ஃபிடன்ஸ் இந்த வண்டியில தான் போயிருக்கேன். நான் அழுதது நிறைய இந்த வண்டியில தான் அழுதுருக்கேன். ஸோ இந்த வண்டியோட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. பிளஸ் இது வந்து எனக்கு கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வேற அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. ஒரு அஸ் அ மேனா அஸ் அ பாயா நீங்க ஒரு வண்டி வாங்கி, உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாங்கி நீங்க அது ஓட்டும் போதுதான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். ஸோ நீங்களும் கண்டிப்பா வாங்குவீங்க. இன்கேஸ் உங்களுக்குன்னு ஒரு வண்டி இல்லைன்னா கண்டிப்பா சேர்த்து வச்சு வாங்குவீங்க, நான் வாங்குன மாதிரி. ஸோ அந்த மாதிரி CB 350 வாங்கி அது ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது எனக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, சென்னையில வண்டி விடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, திருப்பி ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆன மாதிரியே இருந்தது. அது என்ன எப்படி சொல்றேன்னு தெரியல. நாலு இடத்துக்கு நடந்து போயிட்டு வரேன், என்னன்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம வண்டியில அப்படி ரோட்ல அப்படி போகும்போதுதான் ஒரு ஒரு கான்பிடென்ட்டா ஃபீல் ஆகும். அந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சலாம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஊர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். சென்னை ஸ்ட்ரெயிட்டா காலைல வண்டி எடுத்தேன் ஒரு 5:15க்கு. மத்தியானம் ஒரு 11:30 கிட்ட பெங்களூர் வந்துட்டேன் வண்டி எடுத்துட்டு. அந்த ஒரு ரைடும் ஒரு தனி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, பரவாயில்ல எவ்வளவு தூரம் வந்தாலும் நம்ம எங்க வேணா போலாம், என்ன வேணா கத்துக்கலாம், அப்படின்ற மாதிரி ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இப்ப பெங்களூர் வந்து இப்ப நான் ஏதாவது ஸ்விம்மிங் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது கோச்சிங் போறதா இருந்தாலும் சரி, அந்த வண்டியை எடுத்துட்டு போவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு நாலு இடத்துக்கு போய் புதுசா பழகுறது, கத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஒரு நீங்க பெருசா எதுவுமே எஸ்டேட் பண்ண தேவையில்ல, நாலு இடம் டிராவல் பண்ணி பாக்குறது, அது ஒரு தனி ஃபீல். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஹவு மை பைக் கேவ் மை கான்ஃபிடன்ஸ்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் கத்துக்கிட்ட அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன். ஸோ ஒரு உங்களுக்குன்னு ஒரு வண்டி, நீங்க அது எதுவா இருந்தாலும் சரி, இந்த வண்டி தான் இல்லை, நீங்க உங்க சொந்த உழைப்புல வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட ஃபீலே தனி. ஸோ அதை எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ see you again in another video. Bye.